தெரியாது. மீண்டும் சொல்கிறேன், மதச்சாயங்களோடு நாம் பார்த்தால் இதனுடைய தத்துவங்கள் தாத்பரியங்கள் தெரியாது. மனிதனை புனிதமாக்குவதற்காக மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அறிவுகளை உசுப்பேத்தி அதை வெளிக்கொண்டு வந்து மாமனிதனாக உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான். கடவுள் உருவங்கள் எல்லாம் கற்பனையாக இருக்கலாம், ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை நீங்கள் உற்று பார்த்தால் மிகப்பெரிய விஞ்ஞானம், அதீத கற்பனைகள் தானே இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஞ்ஞான கருவிகளும். இந்த மொபைல் ஃபோனை கூட எடுத்துக்கிடுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நாம் ஒருத்தன் பேசுனா இன்னொருத்தனுக்கு கேட்கும், ஒரு கம்பியோ வயரோ தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இங்கே பேசுனா அங்கே கேட்கும் அப்படின்றத கற்பனையில் உணர முடிஞ்சதா? ஆனால் இதையும் அன்றைய புராணங்கள் சொல்லி இருக்கிறது. இதையும்